अस्मद्गुरुभ्यो नमः। श्रीशैलेशदिगापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं। नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति। स्वोच्छिष्टायां सृजि निगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः। அன்னவையல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல வல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதியன்ன விம்மாத்தம் நாங்கடவா வண்ணமே நல்கு. ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையிலே 7வது பாசுரம் அனுபவித்தோம். அதாவது 7வது பாசுரம் இந்த கீசு கீசென்னெங்கும் ஆனைச்சாத்தன் அப்படின்ற ஒரு பாசுரத்தை நேற்றைய தினம் அனுபவித்தோம். 6வது பாசுரம் தொடங்கி ஒரு 10 பாசுரங்களுக்கு கோபிமார்களை எழுப்புகிறாள் ஆண்டாள் அப்படின்னு நம்முடைய பெரியவர்கள் காட்டுறான். எதனாலே இவாளெல்லாம் எழுப்பணும்? இதில் வியாக்கியானத்தில் ஒரு இடத்துல காட்டுறார் ஒரு ஐதிஹ்யம். எம்பெருமானார் ராமானுஜாச்சாரியர் இருந்தாரோ இல்லையோ அவருடைய சிஷ்யர்கள் அநேகர்கள். அதாவது சொல்கிறது உண்டு, அவருக்கு ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ சிஷ்யர்களே 12,000 பேர் இருந்தா. ஒரு வேளைக்கு அவளை சேவிக்கிறவா 12,000 பேர் இருந்தா. ஒரு சன்னியாசிகளே 700 பேர் இருந்தான். அப்பேற்பட்ட ஒரு சிஷ்ய சம்பத்தை உடையவர் எம்பெருமானார். அந்த காலத்தில் ஆட்கொண்டவில்லி ஜீயர் அப்படின்னு ஒருத்தர் அவருக்கு சிஷ்யராக இருந்திருக்கார். அவர் ஒரு காலத்தில் இந்த திருவீதியில் வர்றச்ச நஞ்சியர் அப்படின்ற ஒரு ஆச்சாரியரை சேவித்திருக்கிறார். அதாவது நஞ்சியர் சின்னவர், ஆட்கொண்டவில்லிஜியர் இன்னும் மூத்தவர், வயசாலையும் ஞானத்தாலையும் அவர் மூத்தவர்னு வச்சுக்கிறது. எம்பெருமானாருக்கு நேர் சிஷ்யராக இருந்தவர். அவர் இந்த நஞ்சியரை பார்த்த உடனே நஞ்சியர் விழுந்து சேவிக்கிறார். அவர் ஆட்கொண்டவில்லிஜியரை சேவிக்கிறார். ஏன்னா தன்னுடைய ஆச்சாரியனுக்கு பெரியவர் அப்படின்னு இருக்கிறபடியாலே, தன்னுடைய ஆச்சாரியன் பராசர பட்டர் அவருக்கும் முன்னோர் அப்படின்னு இருக்கிறபடியால் அவர் ரொம்ப பெரியவர் அப்படின்னு விழுந்து சேவிக்கிறார். அந்த காலத்தில் ஆட்கொண்டவில்லிஜியர் நினைச்சாராம், நான் இவரை சேவிக்கலை, இவர் என்ன சேவிச்சார விட நான் இவரை திரும்பி சேவிக்கலை. வைஷ்ணவன் திருஷ்டுவா தண்டவத் பிரணமேத் புவி அப்படின்னு சாஸ்திரம் காட்டுறது. ஒரு வைஷ்ணவன் இன்னொரு வைஷ்ணவனை பார்த்தால் ஒரு தண்ட பிரணாமம் பண்ண வேணும் அப்படின்னு சாஸ்திரம் இருக்கிறது. அது நான் பண்ணவில்லையே. ஆனபடியால் அவர் நஞ்சியர்கிட்ட சொன்னாரா, இந்த பகவத் பக்தி இருக்குன்னு நீர் ஏதோ நினைச்சிருக்கிறீங்களா என்கிட்ட, அந்த பக்தியுடைய பூர்த்தி என்கிட்ட இல்லை அப்படின்ட்டாராம். நான் நஞ்சியர் சொன்னார், ஏன் சுவாமி, தேவரீருக்கு இல்லாத ஒரு ஆச்சார சம்பந்தமா, தேவரீருக்கு இல்லாத ஒரு பக்தி ஞானமா, இதெல்லாம் இருந்தும் இப்படி தேவர் சாதிக்கிறதே அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, ஒரு பாகவதனை பார்த்தால் விழுந்து சேவிக்கணுன்றது எனக்கு வரலையே. அந்த நிலை வந்தால் தானே பகவத் பக்தியை பூர்த்தின் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த பாகவதர்களை சேவித்தல் அப்படின்றது எம்பெருமானிடத்துல நமக்கு இருக்கிற பக்தியுடைய பூர்த்தியை காட்டுறது அப்படின்னு ஆட்கொண்டவில்லி ஜீயர் சொல்லியிருக்காருன்னு சரித்திரம் ஐதிஹியத்தை எழுதி வைக்கிறாருங்க வியாக்கியானத்தில். என்ன அர்த்தம், எதுக்காக இதெல்லாம் சொல்ல வந்தேன்னா, இந்த 10 பாசுரங்களாலே ஒரு கோபிகையும் எழுப்பிண்டே போகிறாளே ஆண்டாள். எதனாலேன்னா இவளுக்கு இருக்கிற பகவத் பக்தியினுடைய மிகுதி அந்த பாகவதர்கள் பரியந்தமாக போய் பரியவசிக்கிறது. அந்த பாகவதர்களையும் எழுப்பிக்கொண்டு போய் அந்த எம்பெருமானை சேவிக்கணும். வேதம் வல்லார்களை கொண்டு வெண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்துன்றார் ஆழ்வார். அப்போ இந்த எம்பெருமானை போய் சேவிக்கிறச்சே பக்கத்தில் பாகவதர்கள் இருந்தால் அவனுடைய திருஷ்டியே வேற மாதிரி இருக்கிறது. நான் உண்டி போய் அவன் முன்னாடி நின்னா அவனுடைய திருஷ்டியே வேற மாதிரி இருக்கிறது. அந்த ஆபத்துக்கு நாம் இலக்காக கூடாது. அப்படின்றபடியால பாகவதர்களை முன்னிட்டே எம்பெருமானை சேவிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினாலே ஆண்டாள் அந்த 10 பேர் கோபிமார்களை எழுப்பினாள். அதாவது இந்த 5 லட்ச குடியில் இருந்த பெண்களை எழுப்பினத்துக்கு உபலட்சணம் அப்படின்னு காட்டுறான். அப்போ அவர்கள் எல்லாம் எழுப்பிண்டு தான் எம்பெருமான சேவிக்கணும். அந்த விதத்தில் இன்றைய தினம் 3வது பாகவத்தை 3வது ஒரு பெண் பிள்ளையை எழுப்புறாள் ஆண்டாள். கீழ்வானம் வெள்ளன்னு எருமை சிறுவீடு
மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்னாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம். கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப் பறைகொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவரைச் சென்று நாம் சேவித்தால் ஆவாவென் நாராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் அப்படின்னு பாஷன். திரும்பவும் அதே கேள்விதான். உள்ளே இருக்கிறவோ எழுந்துரு அப்படின்ன உடனே போது விழிஞ்சுடுத்தா அப்படின்னு கேட்குறான். அந்த போது விழிஞ்சுடுத்தான்னா எல்லாருக்கும் ஒரே பதில் தானே சொல்ல வேண்டியது. ஆமாம் விழிஞ்சுடுத்து பாரு பக்ஷிக்கு கத்துறது பக்ஷி கத்துறதுன்னா எல்லாரும் அதுக்கு ஒழுங்காக அதை உடனே ஒத்துக்க மாட்டேன்றான். ஆனபடியால் வேற வேற அடையாளங்களை சொல்லியிருக்கா. ஆமாம் போது விழிஞ்சுடுத்துன்னு இப்போது வேற ஒரு விஷயத்த சொல்கிறா. கீழ்வானம் வெள்ளன்னு எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான். 2 அடையாளங்கள் முதல்ல சொல்கிறேன், பார்த்துக்கோ. கீழ்வானம் வெள்ளன்னு, கிழக்கு வானம் இருக்கிறதே அது வெளுத்து போச்சு. வெளுத்து போச்சுன்னு அர்த்தம் சூரியோதயம் ஆகல, ஆனால் அருணோதயம் ஆயிருக்கிறது. அருணோதயம்னாக்கா சூரியோதயத்துக்கு முன்னாடி கொஞ்சம் வெளிச்சம் வருதே, அதுக்கு தான் அருணோதயம் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் தான் முதல்ல வெளிச்சம் வந்து அதுக்கப்புறம் தான் சூரியோதயமே ஆகும் இல்லையா. இந்த கார்த்தால வேலை இந்த கிழக்கு பக்கத்தில் பார்த்தால் வானம் வெளுத்து இருக்கும். முதல்ல சிவந்து இருக்கும், அதுக்கப்புறம் வெளுத்து இருக்கும், அதுக்கப்புறம் தான் சூரியோதயமே ஆகும். அந்த வெளுத்து இருக்கிறது அப்படின்றதுக்கு அருணோதயம் அப்படின்னு பேர். அதை காட்டுறாருங்க. கீழ்வானம் வெள்ளன்னு அதெல்லாம் அந்த அதாவது கிழக்கு பக்கத்தில் இந்த வானம் எல்லாம் வெளுக்க ஆரம்பிச்சுடுத்து, போது விடிஞ்சுடுத்து எழுந்துரு அப்படின்னா. உள்ளே இருக்கவ மகா சாமர்த்தியசாலி. அவன் சொன்னால் அது போது விடிஞ்சதுக்காக அதெல்லாம் வெளுக்கலை, நீங்களெல்லாம் பெரிய தேஜஸ்விகளோ இல்லையோ. அதாவது நேரிழையீர் அப்படின்னு முன்னாடி பார்த்துருக்குறோமோ இல்லையோ. சீர்மல்கும் மாய்ப்பாடி செல்வச் சிறுமியர்கள் நீங்களெல்லாம் எப்படி இருக்கணும்னா நீராட போது போந்தோமேனோ நேரிழையீர் சீர்மல்கும் மாய்ப்பாடி செல்வச் சிறுமியர்கள் அப்படின்லாம் சொல்லியிருக்காளோ இல்லையோ. இந்த மாதிரி இந்த தேசமுடையாய் அப்படின்னு பார்த்துருக்குறோம். இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறபடியாலே நீங்கள் எல்லாம் பெரிய தேஜஸ் உடையவர்கள். உங்களுடைய முகத்தில் ஒரு ஒளி இருக்கிறது. கண்ணனை பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஆனந்தத்தாலே உங்களுடைய முகத்தில் ஒரு ஒளி இருக்கிறது. ஒன்றும் இல்லை, பேசுகிற வழக்கில் இங்கே அந்த பேசுகிற ஒரு விதத்துலையே நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிறது உண்டு. ரொம்ப ஆசையானவர்களை பார்க்க போனால் முகம் கொஞ்சம் நல்லா சிரித்த முகமாக இருந்தால் என்ன முகத்தில் ஒரு 1000 வாட் பல்பு போட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு இல்லையா. அந்த முகத்தில் ஒரு பல்பு தெரியறதே, அவ்வளோ பிரகாசமாக இருக்கிறதேன்னு அர்த்தம். அதுதாங்க ஆண்டாளுக்கு அந்த கோபிகை சொல்கிறா, நீர் கண்ணனை சேவிக்கணுன்ற ஆசையோடு புறப்பட்டிருக்கீங்களோ இல்லையோ, உங்களுடைய முகத்தில் இருக்கிற ஒளி அதுதான் அங்கே போய் பிரதிபலிக்கிறது. எங்கேயோ கண்ணாடி வச்ச மாதிரி அங்கே அந்த அந்த பிரதிபலனம் தான் உங்களுக்கு தெரியறது. ஆனப்படியால் நிஜமாக போது விடிஞ்சதுக்காக அந்த வெளுக்கல்ல உங்களோட தேஜஸ் தான் அப்படி தெரியறது. அது நடு ராத்திரி தான் அப்படின்ட்டா. அதுக்கு தான் இவ சொல்கிறா, இல்லை இன்னொரு அடையாளம் சொல்கிற எருமை, அதாவது கீழ்வானம் வெள்ளன்னு எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான். சிறுவீடு மெய்யிறது பெரிய வீடு மெய்யிறது அப்படின்னு 2 வச்சுருந்தாலாம் முன்காலத்தில். அது இப்போது எப்படி இருக்குன்னு தெரியாது. அதாவது இந்த எருமையெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா விடிய காலத்தால் சூரியோதயத்துக்கு முன்னாடி பனிப்புல்லெல்லாம் மேயறதுக்கு அங்கங்கே போகுமா. அதுக்கப்புறம் போது விழிஞ்சதுக்கப்புறம் சூரியோதயம்லாம் ஆனதுக்கப்புறம் வேறு சாதாவாக புல் மேயிறது அப்படின்னு வேறு அதெல்லாம் மேயும். அப்போ 2 விதமாக இருக்கிறதோ இல்லை. இப்போ நமக்கு புரியிற பாஷையில் சொல்லணும்னா டிஃபன்னு அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு காலங்காலத்தால் கிளம்புறது பனிப்புல் மேயறதுக்கு, லஞ்சுக்கு அப்புறம் போகிறது சூரியோதயத்துக்கு அப்புறம் அப்படின்னு 2 இருக்கிறது இல்லையா. அப்போ முதல்ல மேயறதுக்கு போகிறதே இந்த பனிப்புல் மேயறதுக்கு போகிறதே இதுக்கு தான் சொல்கிறா சிறுவேடு மேய்வான் பரந்தனகான். எருமைகளெல்லாம் கிளம்பியாச்சு, இந்த சின்ன அந்த பனிப்புல்லெல்லாம் மேயறதுக்கு கிளம்பியாச்சு. அப்போ என்ன அர்த்தம், போது விடிஞ்சுடுத்துன்னு தானே அர்த்தம். அது இன்னும் சூரியோதயம் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற காலம். ஆனபடியால் அப்படி இருக்கிறது, நீ அதை பார்த்துக்கோன்னா. உள்ளே இருக்கிறவா ரொம்ப சாமர்த்தியமாக சொன்னால், அப்போதே உன்னுடைய முகத்தில் இருக்கிற ஒளி தான் அங்கே பிரதிபலிக்கிறதுன்னு சொன்னேனே, அந்த ஒளி பட என்ன ஆறுதுன்னா இருட்டு இருக்கிறதே, அந்த இருட்டு உருண்டையாக கிளம்பி போகிறதா. அதுதான் உங்களுக்கு எருமை போகிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அது இருட்டே ஒளியா எருமை இல்லை அப்படின்ட்டா. கீழ்வானம் வெளுத்திருக்கிறது அப்படின்னா இல்லை உங்களுடைய முகத்தோடைய பிரகாசம் அப்படின்ட்டா. எருமைகள் எல்லாம் கிளம்பி போகிறது அப்படின்னா அது எருமையே இல்லை, முதல்ல இருட்டு உருண்டையாக கிளம்பி போகிறது, அதுதான் உங்களுக்கு அந்த மாதிரி தெரியறது அப்படின்ட்டா. அதுக்கு தான் நம்ம ஆச்சாரியர் சொன்னால் ஒன்று அந்யதா ஜானம், ஒன்று விபரீத ஜானம். புரியறதுக்காக சொல்கிறேன். அந்யதா ஜானம் என்னன்னா விபரீத ஜானம்னு என்ன. அந்யதா அப்படின்னா ஒரு வஸ்துன்னே கிரகிக்கிறோம்,
ஆனால் அதனுடைய தன்மையை மாற்றி நினைக்கிறோம். அதாவது ஒரு சங்கம் இருக்கிறது. சங்கம் சாதாரணமாக என்ன என்ன வர்ணத்தில் இருக்கும்? வெள்ளையை தானே இருக்கும். வெண் சங்கம் அப்படின்னு தானே சொல்கிறோம். ஆனால் காமாலை காமாலை வந்தவனுக்கு அது கொஞ்சம் மஞ்சளாக தெரியறது அப்படின்னு உடனே அவன் என்ன சொல்லுவான்? சங்கம் மஞ்சளாக இருக்கிறது, பீத சங்கஹா அப்படின்றான். அப்போ சங்கத்தை சங்கம்னு நினச்சுட்டா, அது தெரிஞ்சுட்டா. ஆனால் வெண்மையை மஞ்சள்னு மாற்றி தெரிஞ்சனால இல்லையா, இந்த மாற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்யதா ஜானம்னு பேர். அந்யதானா மாற்றி தெரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம். இன்னொன்று உண்டு. அதாவது இந்த மாதிரி லைட் எல்லாம் இல்லாத காலத்தில் ஒரு கயிறு, அந்த காலத்தில் கிணத்துல தீர்த்தம் எடுக்கிறதுக்கு இந்த கயிறு உபயோகப்படுத்துகிறாள் இல்லையா, அந்த கயிறு அப்படி கலந்தது. அதை பார்த்த உடனே ஐயோ பாம்பு 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 அப்படின்னு ஒருத்தன். அதுக்கு தான் ஒருத்தன் வெளிச்ச கண் காட்டான், இதுக்கு பாம்பு இல்லையே, இது கயிறு தானே அப்படின்ன உடனே அப்படியா சரி சந்தோஷம் அப்படின்ட்டான். இப்போ என்ன ஆயிடுத்து? கயர் அப்படின்ற ஒரு வஸ்துவையே பாம்புன்ற வேற வஸ்துவாகவே மாற்றி நினச்சுட்டான். ஒரு வஸ்துவே அதாவது சங்கத்தை சங்கமாக நினச்சிண்டு அதோடைய வர்ணத்தை மாத்திரம் மாற்றி நினச்சிக்கிற மாதிரி இல்லை. இது கயர் அப்படின்றதே வேற வஸ்து, பாம்புன்றதே வேற வஸ்து. ஒரு கயரை பாம்புன்னு நினச்சுட்டானோ இல்லையோ. அப்போ ஒரு வஸ்துவையே மாறாடி நினைக்கிறதுக்கு விபரீத ஞானம்னு பேர். ஒரு வஸ்துவை ஒழுங்காக தெரிஞ்சுண்டு அதனுடைய தன்மையை மாற்றி நினச்சிக்கிறதுக்கு அந்யதா ஞானம்னு பேர். கீழ்வானம் வெளுத்து அதான் கீழ்வானம் வெள்ளன்னு அப்படின்ற இடத்துல கீழ்வானம் வெளுத்துறது அப்படின்றச்சே வானம்ன்ற வரைக்கும் வஸ்து சரியாக பரிகிரகம் பண்ணியிருக்கா. ஆனால் கருப்பாக இருக்கிற வானத்தை வெண்மையாக பாவிச்சிருக்காளோ இல்லையோ, அந்யதா ஞானம் அப்படின்ட்டா. அதுவே இருட்டுன்றது உருண்டையாக கிளம்பி போகிறது அப்படின்றது இருட்டையே எருமையாக பாவிச்சுட்டாளோ இல்லையோ. இருட்டுன்றது வேற, எருமைன்றது வேற. இப்போ ஒரு வஸ்துவை வேற வஸ்துவை பாவிச்சாலும் இல்லையோ, விபரீத ஜானம். அப்போது உள்ளே இருக்கிறவ சொல்கிறா, உங்களுக்கு தான் அந்யதா ஜானம் விபரீத ஜானம் ஆனபடியாலே என்ன இந்த அவேளையிலே எழுப்புகிறீர்கள். அந்த அந்யதா ஞானத்தை விட்டுடுங்கோ, விபரீத ஞானத்தை விட்டுடுங்கோ. உங்களுக்கு ஞானம் பிறந்தால் இது நடுராத்திரி அப்படின்றது உங்களுக்கே தெரியும். போயிட்டு வாருங்கோ, நாளைக்கு கார்த்தால பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு உள்ளே இருக்கிறோம். வெளியில் இருக்க சொன்னால் இத்தனைலாம் பேசுறதுக்கு எழுந்தே வந்திருக்கலாம் பேசாமல். இவ்வளோ உபன்யாசம் எல்லாம் தூங்கிண்டு இவ்வளோ பண்ணுவாளன்னா விபரீத ஜானமா அந்யதா ஜானமா இதுக்கெல்லாம் எழுந்த வந்திருக்கலாமோ இல்லையோ அப்படின்னு நினச்சுட்டா. அவள் சொல்கிறாளா, எங்களுக்கு அந்யதா ஜானமாகவே இருக்கட்டும், விபரீத ஜானமாகவே இருக்கட்டும். இப்போ நான் உன்னை கேட்குறேன், எதனால இன்னும் போது விடியல்ல நீ சொல்கிற? போது விடிஞ்சதுக்கு என்ன அடையாளம் நீ கேட்குறியா இல்லையோ. இப்போ நான் கேட்குறேன், போது விடியலன்னு உனக்கு என்னமா தெரியும்? உள்ளே நீ எல்லாம் ஜன்னலில் பூட்டிண்டு கதவெல்லாம் அடிச்சுண்டு உள்ளே தூங்கினா போது விடுவில்லை அப்படின்னு அர்த்தமா? சொல்கிறது உண்டு. இந்த பூனை இருக்கிறதோ இல்லையா, அதை கண்ணை மூடிண்டு பால் சாப்பிட்டா ஜகத்தை தன்னை பார்க்காது அப்படின்னு நினச்சிடணுமா அப்படின்னு சொல்கிறது உண்டு இல்லையா. அந்த மாதிரி அது கண்ணை மூடிண்டா ஜகத்தை பார்க்காதா என்ன? அந்த மாதிரி நீ எல்லாத்தையும் அடைச்சுண்டு நீ உள்ளே போய் தூங்கினா போது விடிவில்லை அப்படின்னு சொன்னா எப்படி அதை நம்பர்? நீ என்னவா வச்சு சொல்கிறேன்னா அதுக்கு தான் அவள் சொல்கிறா, எல்லாரும் கிளம்பவே இல்லையே. ஏதோ நீங்கள் ஒரு 3-4 பேர் வந்திருக்கீங்க. புள்ளும் சிலம்பினகான்னு ஒருத்தி, கீசு கீசன்னு ஒருத்தி, அதே மாதிரி இந்த இப்போ கீழ்வானம்னு என்னை சேர்த்துக்கிறது இங்கே வந்திருக்கீங்க, ஆண்டாள் ஒருத்தி, இந்த மாதிரி ஒரு 3-4 பேர் வந்திருக்கீங்க. மற்றவாழெல்லாம் எங்கே வரவே இல்லையே. எல்லாருக்கும் போது விடிஞ்சதா எல்லாரும் வந்திருக்கணுமோ இல்லையோ, யாரும் வரவே இல்லையேன்னா ஆண்டாள் சொன்னா, இல்லைம்மா நீ தப்பாக நினச்சிட்டு இருக்கேன், எல்லாரும் கிளம்பியாச்சு. எல்லாரும் கிளம்பியாச்சுன்னா என்ன? போவான் போகின்னார், அதெல்லாம் கிளம்பியாச்சு. எதனால் கிளம்பினான்னா போகிறதே உத்தேசமாக கிளம்பினார்கள். அவள் போய் ஏதானு ஒன்று அடையணும்னு கிளம்பல. ஒரு அற்புதமான விஷயத்தை காட்டுறா வியாக்கியானத்தில். அர்ச்சிராதி மார்க்க கமனம் அக்ரூர யானம் திருவேங்கட யாத்திரையை போலே போவதே உத்தேசமாக அதாவது புறப்பட்டார்கள் அப்படின்னு காட்டுறது. அவள் எல்லாம் கிளம்பினாலே எதனால் போனான்னா திருவேங்கட யாத்திரை போகிறோம். திருவேங்கடம்னா திருமலை யாத்திரை போகிறோம். அது திருவேங்கட யாத்திரை போடுறவா நான் அங்கே போய் வந்தேன், எனக்கு அந்த காரியம் ஆகணும் இந்த காரியம் ஆகணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் பக்தி போகாதுன்னு அர்த்தம். அவள் திருவேங்கட யாத்திரை எப்படி போகிறான்னா போகிறதே உத்தேசம், அந்த அப்பனை சேவிக்கிறதே உத்தேசம், வேற என்ன இருக்க முடியும்? எதை போல் என்ன இப்போ லௌகிகத்தில் சொல்லணும், இந்த அதாவது நமக்கு தெரிஞ்சவாழில் சொல்லணும்னா ஏதான ஒரு பார்க் அப்படின்ற இடத்துல போகிறா, இல்லை வேறு ஏதான ஒரு இடத்துக்கு பீச் அப்படின்னு போகிறா. எதனாலப்பா அங்கே போய் என்ன பண்ணேன்னா அங்கே போய் வியாபாரமாக பண்ண முடியும்? இல்லை. அங்கே போய் என்னத்துக்கு பண்ணான்னா வேற ஒன்றும் இல்லை, அங்கே போகிறதே உத்தேசம், அங்கே உட்காந்து ஆனந்தப்படுறதே உத்தேசம் போகிறாள் இல்லையோ, அதுவே பிரயோஜனம், சுயம் பிரயோஜனம்னு பேர். அதுவே பிரயோஜனமாக போகிறா. அந்த மாதிரி இந்த கிளம்பினாலே கண்ணனை சேவிக்கணும் கிளம்பினாலே வேற எந்த உத்தேசத்தை வச்சு கிளம்பல, போகிறதே உத்தேசமாக கிளம்பினா. போவான் போகின்னாரை அர்ச்சிராதி மார்க்கத்தில் போகிறதே உத்தேசம். அந்த மார்க்கமே அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றதுக்காக.
அக்ரூரை சொல்கிறார், கம்சன் நேற்று வரைக்கும் கம்சன் முகத்தில் விழிச்சுருந்தேன், கார்த்தால எழுந்த உடனே கம்சன் முகத்தை பார்க்க வேண்டியிருந்து, நல்ல வேளை இன்னைக்கு கார்த்தால அதாவது முழிச்ச உடனே கண்ணன் திருமுகத்தில் விழிக்க போகிறேன், இந்த கண்ணன் திருமுகத்தை பார்க்க போகிறேன், சேவிக்க போகிறேன். அதனும் இன்னைக்கு அந்த கண்ணன் திருமுகத்தை பார்க்கறதே தானே என்னுடைய ஜன்மாவுக்கு ஒரு சாஃபல்யம் அப்படின்னு காட்டுறான். அத்தியமே சபலம் ஜன்ம சுப்ரபாதா சமே நிஷா. நேத்திக்கு வரைக்கும் என்னுடைய இரவுகள் பகல்கள் எல்லாம் வேற மாதிரி இருந்து இன்னைக்கு நிஜமாவே ஒரு விடியல் காலை அப்படின்னு காட்டுறான். அந்த மாதிரி இருக்கிறது அந்த அக்ரூர யானம். அவர் பாரிக்கிறார். ஒரு வேடிக்கையை கதை சொல்றது உண்டு. ஒருத்தர் இருந்தாராம், ஒரு பிராமணன். அவர் ராத்திரி படுத்து தூங்குறச்சே மனைவி வந்து எழுப்புனாலாம். என்ன, கொஞ்சம் எழுந்துருங்கோ, நான் ஏதோ சொல்லணும். என்னது? அவர் சொன்னாலாம், இங்கன்னா 4 ஆத்து தள்ளி ஒருத்தர் இருக்காரே, அவர் நாளைக்கு நிமந்திரணத்துக்கு உங்களை கூப்பிட்டுருக்கா, அதாவது ஸ்தானத்துக்கு கூப்பிட்டுருக்கா, அதாவது ஸ்ராத்தத்துக்கு பிராமண போஜனம்னு அங்கே ஒரு ஸ்தானத்துக்கு உட்காத்துவா இல்லையா, அந்த ஸ்தானத்துக்கு உங்களை கூப்பிட்டுருக்கா. எனக்கு முன்னாடியே சொல்கிறது மறந்து போச்சு, இப்போ சொல்லியிருக்கேன், நாளைக்கு ஒழுங்காக போய் அங்கே அந்த ஸ்தானத்துக்கு உட்காந்து வந்துடுங்கோ அப்படின்னா. தூங்கிட்டு இருந்தவர் எழுந்து உட்காந்து பலான்னு அரைஞ்சாரா அந்த மனைவிக்கு. அவ கேட்டால், எதுக்கு இப்போ? நான் நாளைக்கு தானே சொன்னேன், நாளைக்கு நம்பியாக போய் வந்துடலாமோ இல்லையா, இப்போ என்ன குறைஞ்சி போச்சு என்ன? அவர் சொன்னாரா, இதை முன்னாடியே சொல்லியிருக்கக்கூடாது. ஏன் என்ன, நான் முன்னாடியே உட்காந்து இந்த இலை போட்டால் இந்த வடை எங்கே சாய்ச்சிக்கணும், எத்தனை வடை சாய்ச்சிக்கணும், சாதம் எத்தனை போட்டுக்கணும், அது குழம்பு எத்தனை பீஸு சாப்பிடணும், அதுக்கு அந்த பச்சடி எப்படி சாப்பிடணும், கறந்து எது தொட்டுண்டு சாப்பிடணும், ஏதானும் வேற ஒரு பக்ஷணங்களால் இருந்தால் எந்த பக்ஷணத்தை எத்தனை போட்டுக்கணும், இதெல்லாம் கொஞ்சம் நான் லிஸ்ட்டு போட்டு வச்சுக்க வேண்டாம். இது முன்னாடியே கொஞ்சம் யோசனை பண்ணி தானே அங்கே போகணும். நீ பார்த்தா இப்போ நடுராத்திரியே சொல்கிறேன், நான் எப்படி யோசனை பண்ணுறது, யோசனை பண்ணாமல் உட்காந்து சாப்பிட்டா ஆனந்தமே இருக்காதேன்ட்டாரா. இதுக்காக ஊனத்தியாயம் படிக்கிறதுன்னு பேர், சாப்பிட்றத பற்றி யோசனை பண்ணுறது. இவர் எப்படி சாப்பிட்றத பற்றி முன்னாடி இதை அப்படி வைக்கணும், அதை இப்படி வைக்கணும், இது இத்தனை சாப்பிடணும், அதை அத்தனை சாப்பிடணும்னு பாரிச்சாரோ நம்ம ஆச்சாரியர்கள் காட்டுறா. அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தனும், நான் அர்ச்சிராதையில் போர்க்க போகிறேன், இந்த லோகத்தை தாண்ட போகிறேன், அந்த லோகத்தை தாண்ட போகிறேன், இந்த எம்பெருமான் வந்து இப்படியெல்லாம் என்னை எதிர்கொள்கிறான், இந்த நித்தியசூரியர்கள்லாம் வந்து என்னை எதிர்கொள்கிறான், இந்த முக்தாத்மாக்கள் எல்லாம் எனக்கு பூர்ண கும்பம் கொடுத்து சுவாகதம் பண்ணுறா, இந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும், இந்த அர்ச்சிராதி மார்க்கத்தை யோசனை பண்ணணும். அக்ரூரர் அந்த மாதிரி தான் பாரித்தார். நாளைக்கு கார்த்தாலே கண்ணனை பார்க்க போகிறேன், அவர் இப்படி இருப்பார், என்ன அக்ரூரா வந்தையா வா, நன்னா இருக்கியா அப்படின்னால குசலம் பிரச்சனை பண்ணுவார். நானும் கண்ணனை பார்த்து அவருக்கு குசல பிரச்சனை பண்ண போகிறேன், அவர் என்ன ஆலிங்கனம் பண்ணிப்பார், என்ன உட்காத்துவார், எனக்கு இப்படி பண்ணுவார் அப்படி பண்ணுவார்னு எல்லாம் பாரிச்சுன்னு உட்காந்துருந்தார். அதே மாதிரி திருவேங்கடம் போகிறோன்னா, ஆஹா இன்னைக்கு கார்த்தால அங்கே போய் நாளைக்கு கார்த்தால அங்கே போய் சேர்றோம் அப்படின்னாக்கா உடனே இந்த மலையை இப்படி ஏற போகிறோம், அந்த இடத்துல நிற்க போகிறோம், இந்த க்யூவில் இப்படி நிற்க போகிறோம், எப்பனே அப்படி சேவிக்க போகிறோம், இப்படி சேவிக்க போகிறோம் அப்படின்னு இந்த பாரிப்பு, இந்த பாரிப்பே தான் இந்த கோபிகைகளுக்கும் நடந்ததுன்னு காட்டுறான். போவான் போகின்னாரே, வேற எந்த உத்தேசமும் இல்லாமல் போகிறதே உத்தேசமாக எல்லாம் கிளம்பிட்டா அப்படின்னு சொன்ன உடனே உள்ளே இருக்கவா பிடிச்சுட்டான். கிளம்பியாச்சோ இல்லையோ? ஆமாம். அப்போ எல்லோரும் கிளம்பினதுக்கு அப்புறம் நான் மட்டும் போய் என்ன பிரயோஜனம், எல்லோரும் போனா போகட்டும், இன்றைக்கி நான் ஆப்சென்ட் அப்படின்ட்டு ஆகும். அதுதான் சொல்கிறேன் ஆண்டாள், இல்லை போவான் போகின்னார், அவன் எல்லாம் கிளம்புறதுக்குன்னு போனா, ஆனால் நான் அவளை தடுத்து நிறுத்திருக்கேம்மா. போவான் போகின்னாரை போகாமல் காத்து, அவளை தடுத்து நிறுத்திருக்கேன். ஏன் தெரியுமா? 2வது பாசுரத்தில் சொல்லிட்டோம், வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்குன்ற பாசுரத்தில் செய்யாதன செய்யோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அர்த்தம் என்ன? பெரியவர்கள் எல்லாம் பாகவதர்கள் இல்லாமல் போக மாட்டான் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு உணர்வு ஏற்படுத்தி, அந்த உணர்ச்சி ஏற்படுத்தி அவளை தடுத்து நிறுத்திருக்கேன். நீயே இல்லாமல் நாம் கண்ணனை போய் சேவிச்சா என்ன ஆனந்தம், ஒன்றுமே இல்லையே அப்படின்ட்டான். போவான் போகின்னாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்னோம். எல்லாருமாக உன் வாசலில் நிற்கிறோம், வந்து வாசல் திறந்து பார்க்க மாட்டியா? எல்லாருமா நிற்கிறோம், ப்ரெசென்ட் சார் அப்படின்னு அந்த அட்டெண்டன்ஸ் போடுறதுக்கு எல்லாருமா நிற்கிறோம் அப்படின்ட்டான். போவான் போகின்னாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்னோம். உடனே கேட்டாளா, அவள் எல்லாரும் இப்படி வந்து நிற்கிறீங்களே எதனால? என்னால் ஆக வேண்டியது என்ன உங்களுக்கு? நான் இல்லாமல் மட்டும் நீங்கள் போனால் என்ன இப்போ குறைஞ்சி போகிறது அப்படின்னா, அதுக்கு தான் அவள் சொல்கிறா, ஆண்டாள் சொல்கிறா, கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய். கோது கலமுடைய பாவாய், கோதுகலம் அப்படின்னா குதூகலம். அதாவது கண்ணனுக்கு இந்த கோபிகை பேரில் விசேஷமான ஆசையம்.
கோதுகலமுடைய பாவாய், கண்ணனுடைய விசேஷ அபிமானத்துக்கு பாத்திரபூதளானவளே, எழுந்திரு. நாங்களும் எல்லாம் கண்ணனோட சம்பந்தப்பட்டவாதான், நீயும் கண்ணனோட சம்பந்தப்பட்டவள் தான். ஆனால் என்னவோ தெரியல, உன்னை பார்த்தா அவனுக்கு இருக்கிற ஆசை நம்ம பேரில் வரமாட்டேன்றது. அவனுக்கு அந்த அளவுக்கு உன் பேரில் அபிமானம் வச்சிருக்கான். கோதுகலமுடைய பாவாய், அவன் உன் பேரில் அந்த ஆசை வச்சிருக்கானே, அதுவே காரணமாக நமக்கெல்லாம் நீ ரொம்ப உத்தேசம்மா, எழுந்துரு. நம்மாழ்வார் ஒரு இடத்துல ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார். அதாவது அவர் ஒரு அந்த பராங்குஷ நாயகி பாவத்தில் அவர் அனுபவிக்கிறார். ஒரு ராத்திரி பெருமாளோட சம்சலேஷத்தில் அவனுடைய ஆலிங்கனத்தில் படுத்து தூங்கியிருக்கார். மறுநாள் கார்த்தாலையான அந்த கண்ணன் எழுந்து நான் கிளம்பணும் அப்படின்ற காலம், அந்த கார்த்தாலையாய் கண்ணன் கிளம்பணுன்றச்சே ஆழ்வார் மடியை பிடிச்சி விட்டார். நீ போகக்கூடாது, இங்கேயே இருக்கணும். அவர் சொல்கிறார், இல்லைம்மா நம்ம மாடு மேய்க்கிறதுக்கு போகணும், மாடெல்லாம் காத்துட்டுருக்கு, அது இருக்குது இது இருக்குன்னா. பராங்குஷ நாய்க்கு சொன்னா, நீ எதுக்காக கிளம்புறேன்னு நல்லா தெரியும் எனக்கு. மாடு இல்லை, மேடு இல்லை, ஒன்றும் கிடையாது. இன்னொருத்திக்கு நீ அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கேன், கார்த்தால 6 மணிக்கு வரேன்னு. அவள்கிட்ட போகிறதுக்காக நீ என்கிட்ட கிளம்பி நான் போயின்னு இருக்கேன், அவ்வளோதானே, இருக்கிறதே ஒத்துக்கோ, ஏன் போய் சொல்கிறேன் அப்படின்ட்டார் ஆழ்வார். கண்ணன் கொஞ்சம் வெக்கி தலை குஞ்சா. உடனே ஆழ்வார் சொல்கிறா, பா நீ போ, அவள்கிட்ட சேர வேண்டானெல்லாம் நான் சொல்லலை. நான் கேட்குறது ஒன்றே ஒன்று, என்னை விட்டு அகலாதே. என்ன பண்ணணும்னா அவளையும் அழிச்சு போது இங்கே இருந்துட. நீ அவள் கூட சேராதே நான் சொல்லவே இல்லை. உனக்கு யார் இஷ்டமோ அவளையும் கூட்டுண்டு நம் பக்கத்துலேயே இருந்துடு. என் பெண்மையா தோன்றார் ஆழ்வார். நான் என்னுடைய பெண்மையை விட்டுட்டு நான் உனக்கு கேட்குறேன், நீ அவளையும் அழிச்சுன்னு இங்கே இரு, உங்கள் 2 பேருக்குமா நான் கைங்கரியம் பண்ணுறேன். எனக்கு என்ன, உன்னை விட்டு இருக்கக்கூடாது, உனக்கு கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கணும், அவ்வளோதானே உத்தேசம். உனக்கு யார் இஷ்டமோ அவளை இங்கே அழிச்சு வந்துடும் அப்படின்னார் ஆழ்வார். அந்த மாதிரி இந்த ஆண்டாள் சொல்கிறா, இந்த கண்ணனுக்கு உன்னை பார்த்தா ரொம்ப ஆசையாக இருக்கிறதே, கோதுகலமுடைய பாவாய் ஆனபடியாலே நமக்கும் நீ ரொம்ப உத்தேசபூத்தியாக போயிட்டே. முதல்ல நீ வந்தாத்தான் உண்டு, உன் கூட தான் நாம் கண்ணனை சேவிக்கணும், அப்போ தான் கண்ணனுக்கே ஆனந்தம்ன்ட்டு ஆகும். அதை சொல்கிறா, கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய், நாங்கள் எழுப்பினோம் நீ எழுந்தாய் அப்படின்ற ஒரு கைங்கரியம் நமக்கு கிடைக்கட்டுமே. நாம் எழுப்புகிறோம், எழுந்துரு. சுப்பிரபாதம் பாடுறதே ஒரு கைங்கரியம். இன்றைக்கெல்லாம் திருமலையில் டிக்கெட் போட்டு நிறுத்துறாளோ இல்லையோ, சுப்பிரபாத சேவா 2:30 மணிக்கு எல்லாம் டிக்கெட் போட்டு நிறுத்துறா. என்னன்னா கைங்கரியம் பண்ணுங்கோ. என்ன கைங்கரியம்? கௌசல்யா சுப்ரஜாராமான்னு வாய் திறந்து அவனுக்கு சுப்பிரபாதம் சொல்லுங்கோ, கைங்கரியமா இல்லையா? இந்த விஷயத்தை இவருடைய தகப்பனார் ஆழ்வார்கள் எல்லாம் பெருமாள் இடத்துல பண்ண விஷயத்தை இவோ பாகவதர்கள் இடத்துல பண்ணிருக்கா. கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய், பாகவதோத்தமையே நீ எழுந்துரு. கண்ணனுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவளே எழுந்துரு. கண்ணனுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவள்ன்ற காரணத்தினாலேயே நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவளே எழுந்துரு. கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய், இவ்வளோல்லாம் சொல்கிறச்சே உள்ளே இருக்கிற அந்த கோபிகைக்கு நிதானமாக கொஞ்சம் ஒரு யோசனை வந்து, ஏன் இவ்வளோ பிடிச்சி என்ன எழுந்துரு அப்படின்னு இப்படி ஹிம்சை பண்ணுறேன், நான் எழுந்து என்ன பண்ண வேண்டி இருக்கிறது அப்படின்னு கேட்டா. அதுக்கு தான் சொல்கிறா, கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறைகொண்டு. இத்தனை நாள் நாம் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம்மா, இனிமே இந்த கஷ்டம் இல்லை, சுகமாக அனுபவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறதோ இல்லையோ, வேஸ்ட் பண்ணாத எழுந்துருன்றா. என்னன்னா இது அவதாரிக்கையிலே அப்படி சொல்லியிருக்கேன், ஞாபகம் படுத்திக்கிறது. இந்த கோப விருத்தர்கள் எல்லாம் இருக்கிறாள் இல்லையோ, அவெல்லாம் இத்தனை நாள் இந்த கோபிகைகள் எல்லாம் கண்ணன் பக்கத்தில் போகாமல் தடுத்திருந்தா. பெண்கள் கிடாய் கண்ணன் கிடாய் அப்படின்னு சொல்லி இவாளெல்லாம் வேறுபடுத்தியிருந்தாலும் அவளெல்லாம் தனித்தனியாக வச்சுருந்தா. கண்ணனையும் இந்த கோபிகளையும் சேர ஒட்டாமல் வச்சுருந்தா. இவாளெல்லாம் நிலை மாளிகையில் வச்சு அந்த கண்ணனை எங்கேயோ அனுப்பிச்சு இந்த மாதிரியெல்லாம் சேராமல் தடுத்திருந்தா. நாம் அப்போ எல்லாம் என்ன பண்ணோம் ஞாபகம் இருக்கா? கேட்குறா ஆண்டாள், அந்த தோழியை கேட்குறா. நாம் எல்லாம் அப்போ என்ன பண்ணோம் ஞாபகம் இருக்கா? நாம் வாய் திறந்து அந்த கண்ணனுடைய கீர்த்தனம் பாட முடியாது, நாம் நேராக போய் கண்ணனை சேவிக்க முடியாது. அதனால் மனசுலேயே அவனுடைய தியானம் பண்ணி உட்காண்டிருந்தோம். மனசு யாரும் பார்க்க முடியாதோ இல்லையோ. இப்போ நான் இங்கே உட்காண்டிருக்கேன் சொல்லுன்ட்ருக்கேன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பாவம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன் எல்லாருக்கும் ஆசையை கேட்கணுன்ற ஒரு பாவம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்டா எப்போடா முடிக்க போகிறோம் அப்படின்னு சில பேர் நினைக்கக்கூடும். அப்போது எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இப்போது மனசு அப்படின்றத தொட்டு யாரும் பார்த்துட முடியாது.
ஆனபடியாலே நாம் அதுவே ஒரு பாசிட்டிவாக வச்சுண்டு மனசுலையே கண்ணனை தியானம் பண்ணோம். அந்த காலத்தில் மனசில் அந்த தியானம் பண்ண அந்த ஆனந்தம் அதிகரிக்க நமக்கு, அதாவது பாலாளி நீ கிடைக்கும் பண்பேயான் கேட்டையும் காலாளும் நெஞ்சழியும் கண் சுழலும்னு இவர்களுடைய தேகத்திலே ஒரு விகாரம் உண்டாருது. கண்ணில் அப்படியே தாரையாக ஜலம் கொட்டுறது, உடம்புல மயிர்கூச்சரிக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் நடக்கிறச்சே அதை ரொம்ப அடுக்கிண்டு இருந்தாலும் இந்த கோபிகள், இந்த மாதிரியெல்லாம் வெளிப்பாடு கண்டுட்டா நம்ம கண்ணனை நினைக்கிறோம் தெரிஞ்சு போகிறதே இந்த பெரியவர்களுக்கு அப்படின்றபடியாலே ரொம்ப அடக்கிண்டு இருந்தாலா இந்த பாவங்களை. அத்தனை கஷ்டம் பட்டோமே. இப்போ கேட்குறா, இப்போ ஆண்டாள், இப்போ அதே கோபவிருத்தர்கள் வெளிப்படையாக சொல்கிறா, நீங்கள் போங்க கண்ணனிடத்துல போய் அவன்கிட்ட அந்த நோன்புக்கு வேண்டிய விஷயங்கள்லாம் எடுத்துக்கோங்க சொல்கிறா. இவ்வளோ ஸ்பஷ்டமாக கண்ணன்கிட்ட போங்கன்னு விட்டுருக்கிறச்சே இந்த சான்ஸ் நம்ம மிஸ் பண்ண முடியுமா? பாடி பறை கொண்டு நம்ம எந்த விஷயத்த மனசால பண்ணோமோ இன்னைக்கு அந்த காரியத்தை பண்ணுறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது. எழுந்துரு, கண்ணனை பாடினால் நமக்கு ஏன் கண்ணனை பாடுறேன்னு கேட்குறவா கிடையாது. இன்னைக்கு கண்ணன் கிட்ட போய் கைங்கரியத்தை கொள்றோன்னா ஏன் இந்த மாதிரி கண்ணன் கிட்ட போகிறேன்னு கேட்குறவா கிடையாது. இந்த சான்ஸ் நம்ம மிஸ் பண்ண முடியாது. எழுந்துரு, கோதுகலமுடைய பாவா எழுந்திராய் பாடி பறை கொண்டு. உடனே இருந்தவ கேட்டாளா, யாரை பாடி பாடணும் சொல்லிட்டீரே, யாரை பாடுறது அப்படின்னா அதுக்கு தான் நான் 2 சரித்திரம் சொல்கிறேன் கேட்டுக்கோ. மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை. மாவாய் பிளந்தானை நேத்திக்கு பார்த்தோம், கேசி அப்படின்ற அசுரனை கொன்னான் அப்படின்னு பார்த்தோம். அதே தான் திரும்பவும் சொல்கிறான், கேசின்ற அசுரனை கொன்னான். ஏன் சுவாமி இதை அடிக்கடி சொல்கிறா இவல்லா அப்படின்னாக்கா வேற ஒன்றும் இல்லை. கேசின்ற அசுரன் கண்ணனை ஹிம்சை பண்ணணும், அவனை கொன்னுடணும்னு வர்றச்சே இந்த ஆண்டாள் மொத்தமுண்டான கோபிகள்கள்லாம் பிராணம் போகிற மாதிரி இருந்தான். ஐயோ நம்ம கண்ணன் மேலே வந்துட்டானே அப்படின்ட்டு. எப்போ கண்ணன் அவனை நிரசனம் பண்ணானோ, அந்த கேசின்ற அசுரனை கொன்னானோ, கண்ணனுக்கு உயிர் நின்னதுன்றது இல்லை, ஆண்டாள் முதலான கோபிகளுக்கு உயிர் நின்னது. அதனால் அவள் சொல்கிறா, பாடா நம் பிராணனை காப்பாற்றினா கண்ணன், கேசின்ற அசுரனை கொன்னு நம்முடைய பிராணனை காப்பாற்றினான் கண்ணன். அதாவது நேத்திக்கு கேசவனை பாடன்னா இன்னைக்கு மாவாய் பிளந்தானை அப்படின்றான். இந்த மாவாய் பிளந்தானை, மா அப்படின்னா இந்த குதிரைக்கு பேர். மாவாய் பிளந்தானை, இந்த வாயை பிளந்து அந்த அசுரனை கொன்னான். அதே மாதிரி மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை. மல்லரை மாட்டிய இந்த மல்லர்கள் சாணூர முஷ்டிகர்கள் எல்லாம் வந்தாலும் இல்லையோ, அந்த காலத்தில் இந்த மல்லர்கள் எல்லாம் நிரசனம் பண்ணா. இத்தனைக்கும் 10 வயசு பிள்ளை. 10 வயசு பிள்ளை மல்லர்களோட அந்த யுத்தம் பண்ண முடியுமா சுவாமி? ரெஸ்லிங் அப்படின்னு பண்ண முடியுமான்னா, அவன் ராட்சசர்கள், முதல்ல ராட்சசர்கள், அதில் மல்ல யுத்தம் வேற பண்ணுற நிற்கிறா. அவள் கையில் மாட்டின்னு என்ன ஆயிருக்கணும், அந்த கண்ணன் அப்படி இருந்தால் என்ன ஆயிருக்கணும். ஆனால் ரொம்ப சாமர்த்தியமாக அந்த மல்லர்களை ஒருத்தருக்கு மாட்டி வச்சுட்டு இவர் கிளம்பி வந்துட்டாரான். ரொம்ப ஆச்சரியமாக சொல்லுவார் உண்டு. கண்ணன் மதுரைக்குள்ளே நுழையறச்சவே கூனிக்கிட்ட அந்த சந்தனை வாங்கி பூசின்றார். உடம்பெல்லாம் தன் திருமேனி எல்லாம் அந்த சந்தனத்தை வாங்கி பூசின்றார். பூசினதுக்கு அப்புறம் அந்த வீதியார போறச்சே அந்த ஊர் பெண்கள் எல்லாம் இந்த கண்ணனை பார்த்தாலாம். ஆஹா, எப்பேற்பட்ட மன்மதனுக்கே மன்மதன் போல இவன் இருக்கிறானே, எப்பேற்பட்ட தோளழகு, எப்பேற்பட்ட நடையழகு, எப்பேற்பட்ட கண்ணழகு அப்படின்னு ஒரு அவயவமா அப்படி அனுபவிச்சுன்னு வந்துட்டு இருக்கா. அதெல்லாம் எப்படி இருந்து அப்படின்னா, இப்போது புதுசாக இந்த சந்தன காப்பெல்லாம் உடம்புல சாத்தின்றதுக்கு அப்புறம் பச்சையாக இருக்கும் பாருங்க, அது ஈரமாக இருக்கும் இல்லையா. அந்த பச்சையாக இருக்கிற காலத்தில் நம்ம தொட்டால் நம்முடைய ஃபிங்கர் பிரிண்ட் அதில் விழுவும் தெரியுமா? இல்லை வேற ஏதான ஒரு வஸ்து அதை தொட்டால் அந்த வஸ்துவினுடைய அந்த சாப்பு அப்படியே விழுந்துடும் அதில் இல்லையா. அந்த மாதிரி இந்த பெண்கள் பார்த்துட்டே இருந்தாலும் இல்லையோ, அவளோட கண் திருஷ்டிகள் எல்லாம் அப்படியே விழுந்துருத்தா அந்த சந்தனத்தில். ஈரமான சந்தனத்தில் பெண்களுடைய திருஷ்டியாக இருக்கிறதா. மீன்கள் போல, கயல் மீன்கள் போல அந்த திருஷ்டியாக இருக்கிறதா. உடம்பு முழுக்க அந்த கண்களையே ஒரு சாப்பா வச்சுட்டு கண்ணன் ஆஹா ஓஹோ நடந்து போயிருக்கார். சொன்னார் ஆச்சாரியார், அவருக்கு இருந்த சாமர்த்தியம் என்ன தெரியுமோ, இந்த சந்தன காப்பில் இருந்த அந்த கண் திருஷ்டிகள் எல்லாம் இருக்கிறதா இல்லையா, அதில் ஒன்று கூட அழியாமல் அந்த மல்லர்களை மாட்டினார் கண்ணன். அதுதான் அவருடைய சாமர்த்தியம். வைகுண்ட ஏகாதசி ஸ்ரீரங்கத்துக்கு போகிறான், அந்த வைகுண்ட வாசல் திறக்கிற இடத்துல, பரமபத வாசல் திறக்கிற இடத்துல இருக்கான்னா, ஆச்சி சுவாமி 12 திருமண் காப்பில் 1 இருந்தாலே பெரிய விஷயம் அப்படின்ட்டுவோம். ஆனால் சில பேருக்கு உண்டான சாமர்த்தியம் 12 திருமண் காப்பு எந்த ஒரு ஔஜ்வல்யத்தோட இட்டுன்னு போகிறாலும் வெளியில் வரச்சவும் அதே ஔஜ்வல்யத்தோட வரா. அது திருமண் காப்பு அழிஞ்சாலும் தெரியல, ஸ்ரீசூரனை தொட்டதாகவும் தெரியல. சுவாமி இவர் உள்ளே போனாரா இல்லையா அப்படின்னா உள்ளே நடுவில் நின்று வெளியில் வந்திருக்கார். இப்படி ஒரு சாமர்த்தியமாக சாப்பிட்டா ஏதோ கண்ணன் கோஷ்டி போல.
அப்போ இந்த கண்ணனுக்கு அந்த உடம்புல இருந்த அந்த கண் அந்த சாப்புகள் எல்லாம் இருக்கிறது இல்லையோ ஒன்றும் மாறாமல் அவர் அந்த மாதிரி மல்லர்களை மாட்டினானே. அப்பேற்பட்ட நம்முடைய கிளேசங்கள் எல்லாம் கழியறவன், நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் தள்ளி கொடுக்கிறவன், அதெல்லாம் இல்லைன்னு ஆக்கி கொடுக்கிறவன், அப்பேற்பட்ட மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை. அவன் தேவாதி தேவன். ஏன் தேவாதி தேவன்னா அவனுடைய பரத்துவம் காட்டக்கூடியவன். மதுரைக்கு போனானோ இல்லையோ, நாம் எல்லாம் கிராமத்து பெண்கள், மதுரையில் இருக்கிறவாளெல்லாம் ரொம்ப நாகரிகா. அவன் அந்த பெண்களோட அவன் பழகினதுக்கு அப்புறம் திரும்பி நம்ம பார்க்க வருவானா? அவன் தேவாதி தேவன், அவனுக்கு பரத்துவம் வந்துருத்துமா அப்படின்னா இவள் உள்ள உறங்கி இருக்கிறவா தேவாதி தேவன். அதுக்கு தான் ஆண்டாள் சொல்றா, அப்படி தேவாதி தேவனே ஆயிருந்தாலும் நாம போய் அவனை சேவிக்கலாமே. தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், அந்த தேவாதி தேவன் அந்த எம்பெருமான் எப்படி இருக்கிறான்னா, அந்த எம்பெருமானுக்கு ஒரு குணம் உண்டு. எப்போவுமே அவனுக்கு என்ன ஆசைன்னா, நாம எல்லாம் இருக்கிற இடத்துல இருக்கணும், அவன் நம் கிட்ட வந்து சேவை சாதிக்கணும்னு ஆசை அவனுக்கு. அதனாலேயே ஸ்ரீவைகுண்டத்தின்னு இது வரைக்கும் வந்திருக்கான், வேலுக்கைவருக்கும் வந்திருக்கார் பெருமாள். எதுக்கு? நமக்கு சேவை சாதிக்கிறதுக்கு தான். ஆனால் அவருக்கு எப்போ நெஞ்சு கனிந்து போயிடும், எப்போ அவருக்கு மனசு அவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்னாக்கா, அவன் வந்து நிற்க பிராப்தமாக இருக்க நாம் அதுக்கு முன்னாடி அவன் முன்னாடி போய் கொஞ்சம் எனக்கு உதவக்கூடாதா அப்படின்னு கேட்டுவிட்டா ஆடி போயிடுவார் பெருமாள். தண்டகாரண்யத்தில் ரிஷிகளெல்லாம் வந்தா. ரிஷிகளெல்லாம் அந்த பெருமாளுங்க அரண்யத்துக்குள்ளே வந்த உடனே ரிஷிகளெல்லாம் சூழ்ந்து நின்றுட்டு கேட்க ஆரம்பிச்சுட்டா, ராமா ஏஹி பஷ்ய சரீராணி, இந்த எங்களுடைய உடம்பை பாரு, ஒருத்தனுக்கு காதே கிடையாது, ஒருத்தனுக்கு மூக்கே கிடையாது, ஒருத்தனுக்கு கையே கிடையாது அப்படின்னெல்லாம் இருக்கிறது. இந்த ராட்சசர்கள் எல்லாம் சாப்பிட்டு போயிட்டுருக்கா, இப்படியும் உண்டே, நீ கொஞ்சம் ரட்சிச்சு கொடுக்கக்கூடாதா, இந்த ராட்சசர்கள் எல்லாம் கொன்று கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டா. அங்கே தான் ராமர் சொல்கிற ஒரு வார்த்தை எனக்கு இப்போ ஒரு பெரிய வெட்கமாக இருக்கிறது அப்படின்ற. ஏன் வெட்கம் அப்படின்னாக்கா, நான் வந்து உங்கள் பக்கத்தில் வந்து உங்களுடைய ரட்சணத்தை பண்ணி இருக்கணும், ஆனால் எனக்கு என்ன இப்போ ஒரு பெரிய வெட்கம்னா, நான் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் தேடி வர வச்சுட்டேனே. நீங்கள் இருக்கிற இடத்துக்கு நான் வந்து உங்களை சேவித்து உங்களுக்கு ரட்சணம் பண்ணி கொடுத்துருக்கணும், ஆனால் நான் இருக்கிற இடத்துக்கு உங்களெல்லாம் வரவழிச்சுட்டேனே, இதுதான் எனக்கு பெரிய வெட்கமாக இருக்கிறது அப்படின்னு, இது எனக்கு லஜ்ஜையாக இருக்கிறது அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு விஷயம். அப்போ எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இந்த ராமன் எப்படி இந்த வார்த்தையை சொன்னானோ அந்த மாதிரி இந்த கோபிகை சொல்கிறா, அவன்கிட்ட நாம் போய் நின்றுடலாம், அவன் நம்ம ஸ்வீகாரம் பண்ணணும்னு அவனுக்கு ஆசை. அவனுடைய பரத்தத்தை காட்டுறதா இருந்தால் முதல்ல அதை எப்படி அடக்கணும் தெரியுமா? அவனை வெக்கம்பட வைக்கணும், அவனை தலை குனிய வைக்கணும். அதுக்கு நாமளே போய் அவன் முன்னாடி நிற்கணும். சென்னு நாம் சேவித்தால் அப்போ என்ன பண்ணுவான்னா, ஆ என் ஆராய்ந்தருள். அவன் ரொம்ப ஐயோ அவெல்லாம் வந்துட்டாளா, நாங்கள் போயிருக்கணும் அவளை இங்கே வந்துட்டாளா அப்படின்னு அவன் கஷ்டப்பட்டு திடுக்கிட்டு ஓடி வந்து எங்களெல்லாம் ரட்சிப்பன், எங்களுக்கெல்லாம் சேவை சாதிப்பன், நமக்கு வேண்டிய பறை, அதாவது நமக்கு வேண்டிய கைங்கரியங்களை அவன் கொடுப்பன். ஆனபடியால் என்ன பண்ணலான்னா, நீ கிளம்பி வந்தால் எல்லாரும் போய் அந்த எம்பெருமானே அவன் இருக்கிற இடத்துக்கே போய் சேவிக்கலாம் அப்படின்னு கூப்பிடுற பாசுரம், அழைக்கிற பாசுரம். அதுதான் இந்த இன்னைய நாள் பாட்டு. கீழ்வானும் வெள்ளன் நெருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்னாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்னோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறைகொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்னாம் சேவித்தால் வாவென் ஆராய்ந்தருளேலோர் எம்பாவாய் அப்படின்ற பாசுரம். இது மேலுண்டான, அதாவது இந்த பாசுரங்களை சொன்னதுக்கு அப்புறம் இந்த கோபிகை எழுந்து வந்தாள் அப்படின்னு சரித்திரம். அவளையும் கூட்டிக் கொண்டு அடுத்த கோபிகையை எழுப்ப போறாள். அது என்னன்றதை நாளைய தினம் அனுபவிக்க பிராப்தம். திருவாடிப்பூரத்தில் சகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெத்தெடுத்த வெண்பிள்ள வாழியே, பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, உயரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாரம் திருமல்லி வடநாடி வாழியே, வண்புதுவெனகற்கோதை மலர்பதங்கள் வாழியே. ஸ்ரீமதே ரம்யசாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயா நித்யஸ்ரீர் நித்யமங்கலம்.